இந்தாயா காஃபி. ரெண்டு எந்திரிச்சிச்சிங்களா? பெரியவன் எஞ்சிருக்கான், சின்னவன் தான் எஞ்சிட்டாலும் தெரியல. சரி, நானே போய் எழுப்புறேன். டேய், என்னம்மா? சீக்கிரமா பல்லு வளக்கிட்டு கிச்சன்ல காஃபி போட்டு வச்சிருக்கேன், எடுத்து குடிச்சிடு. சரி. ஹாய் பா. குட் மார்னிங். குட் மார்னிங். அப்புறம் நேற்று நைட்டு செம்ம தூக்கம் போல. ஆமாப்பா, நைட்டு ஒரு படம் பார்த்தனா செம்ம டயர்டு. டேய், என்ன இங்கிலீஷ் படமா? ஆமாப்பா. டேய், என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்லடா. என்னப்பா? சரி, தானே வரேன். வந்துட்டாளா? ஹாய்ப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங்டா. மார்னிங் மார்னிங். எல்லாரும் காஃபி குடிச்சு முடிச்சிட்டிங்களா? ஏய், நீ குடிச்சியாடி? இல்லைம்மா, எனக்கு வேண்டாம், வயிறு ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி, பொங்கல் வந்துடுச்சு, வீடெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணோம். நீ என்ன பண்ணுற? உங்கள் ஹைட்டுக்கு வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சு வச்சிரு. அப்புறம் டைனிங் டேபிள், கபோர்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட அழுத்து இல்லாமல் சுத்தமாக தொடச்சி வச்சிடணும், சரியா? ஏய், நீ என்னடி பண்ண போற? நான் என்னம்மா பண்ணட்டும்? நான் பாத்திரத்தெல்லாம் பாதி கழுவி வச்சிருக்கேன், மிச்ச பாத்திரத்தை நீ விலக்கி வச்சிடு. அம்மா, அவ்வளோதானா? அவ்வளோதான். பார்த்து நான் கழுவி வச்ச பாத்திரத்துல படாம விலக்கி வை, சரியா? சரிம்மா. சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சு வைங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். அப்பாடா, நல்ல வேலை, நமக்கு எந்த வேலையும் கொடுக்கல. யோ, நீ என்ன மச மசன்னு உட்காந்துட்டு இருக்க? மாடி மேல துணிக்காய போட்டுருக்கேன், எடுத்துட்டு வந்து வை. சரிம்மா. அம்மா, பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டேம்மா. சரி. மேலே இருக்கிற துணியெல்லாம் கீழே வச்சுருமா? அடியே, என்னம்மா? முன்னாடி பண்ணி வச்சிருக்க? ஏம்மா, என்ன ஆச்சு? என்னடி பண்ணி வச்சிருக்க? நீ தானம்மா சொன்ன அழுக்கு பாத்திரத்தை கழுவுன பாத்திரத்தோட படாம விளக்கி வைக்க சொல்லி. அதான். எப்படி உன் பொண்ணு? ஐயோ, இதுங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அந்த காய்கறியாவது ஒழுங்கா கழுவி வை. அவன் வேற என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய், மார்க்கெட்ல இருந்து வாங்கின அந்த காய்கறிடி கொஞ்சம் அழுக்கா இருக்கும், சுத்தமா க்ளீன் பண்ணி வை, சரியா? சரிம்மா. அண்டாலு, நான் ஏதாவது வேலை பண்ணட்டுமாமா? பின்ன எல்லா வேலையும் நானே பண்ணட்டுமா? நாளைக்கு காலையிலேயே பொங்க வைக்கணும், அதுக்கான லிஸ்ட்லாம் எழுதி வச்சிருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துரு. நீ தான் தினமும் காலையில பொங்க வைக்கிறிய. அதான் தினமும் காலையில பால் பொங்க வைக்கிறல்ல. அது இல்லையா, லூசு லூசு. நாளைக்கு தை பொங்கல், வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் செய்யணும், அதுக்கான லிஸ்ட்டை தான் எழுதி வச்சிருக்கேன், போய் வாங்கிட்டு வா.
ஒழுங்கா வாங்கிட்டு வந்துருவல. எப்படி வாங்கிட்டு வரேன் பாரு. பார்க்க தானே போறேன். ஆமா, ரொம்ப அழுக்கா இருக்கு. என்ன பண்ணலாம்? ஐடியா. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? ஒரே புகையா இருக்கு. நெடி வேற ஏறுது. அம்மா நீ தானே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்க சொன்ன. அதான் பாத்ரூம்ல இருக்க ஆசிட் எடுத்துட்டு வந்து ஊத்தி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். எது? ஆமாம்மா, பாத்ரூம்ல இருக்க கரையை போகும்போது கபோர்ட்ல இருக்க கரை போகாதான் என்ன? கடவுளே, இன்னெல்லாம் புள்ளையா பெத்ததுக்கு அவ வேற என்ன பண்ணி வச்சிருக்காளோ. கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. மா மா என்னடி, காய்கறி எல்லாம் கழுவி முடிச்சிட்டியா? இருமா, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. எதுக்குடி 5 நிமிஷம்? நேற்றுக்கு நீ தானேம்மா சொன்ன துணியில இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா போகணும்னா 10 நிமிஷம் ஊற வைக்கணும்னு. ஆமா, அதான் ஊற வச்சிருக்கேன். எதடி ஊற வச்சிருக்க? காய்கறியை தான். எங்கடி? ஏய், எங்கடி போற? வாமா, காட்டுறேன். காட்டுறாளா? எங்கடி பாத்ரூம் கூட்டிட்டு போற? இதோ இங்கதாம்மா சர்ஃப் எக்ஸல் போட்டு ஊற வச்சிருக்கேன். இங்க பாத்தியா, தக்காளி அழுக்கே இல்லாம சுத்தமா பளபளன்னு இருக்கா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. என்னாச்சு? நம்ம கரெக்டா தானே பண்ணோம். ஐயோ அம்மா, சுபா, முடியலையே. கடவுளே, என்னை காப்பாத்து. அம்மா, நாளைக்கு பொங்க வைக்கிறதுக்குள்ள இதுங்க எனக்கு பொங்க வச்சிருங்க போலயே. ஐயோ, இந்த ஆளுகிட்ட வேற ஒரு வேலை சொல்லியிருந்தனே, அவரு என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. சுபா, என்ன ஆண்டாளு, ரொம்ப ஜாலியா இருக்க போல. வாயா, நீ பெத்து போட்டிருக்கே 2, என்ன பாடா படுத்துதுங்க. இதுல ஜாலி ஒண்ணுதான் குறை. நான் சொன்னதை நீயாவது ஒழுங்கா வாங்கிட்டு வந்தியா? மாமா யாரு, பர்ஃபெக்டா வாங்கிட்டு வந்துருப்பான்ல. இந்தா இத புடி, ஒன்னொன்னா படி. $250 பச்சரிசி, 100 பாசிப்பருப்பு, 100 வெல்லம், அடுத்து 50 முந்திரி, அடுத்து 50 திராட்சை. எப்படி சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கா? என்னதியா இது? லிஸ்ட்ல இருக்கிறத நான் ஆண்டாள் வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்த கடையிலுமே இந்த மாதிரி கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் நானா நின்று ஒன்னொன்னா பார்த்து பார்த்து எண்ணி வாங்கிட்டு வந்தேன். இத பாரு, 100 பாசிப்பருப்பு, 250 அரிசி, 50 முந்திரி, பாரு தரமா இருக்கு. 100 வெல்லம், 50 திராட்சை. ஒன்னும் தரமா இருக்கா? ஒரு கவுண்ட் மிஸ் ஆச்சுன்னா என்னன்னு கேளு. அரிசி,
வெல்லம் இதெல்லாம் பரவாயில்லையா? இதை போட்டு யாராவது பொங்க வைப்பாங்களாயா? நீ தானே 50 திராட்சை எழுதியிருக்க. ஆமாய்யா, நான் தான் எழுதினேன். ஐயோ கடவுளே, இதுங்க கூட இருக்கிறதுக்கு பதிலாக கீழ்ப்பாக்க ஹாஸ்பிட்டல்லையே போய் அட்மிட் ஆகிடலாம் போல. முருகா, ஒரு வேளை கருப்பு திராட்சை வாங்கியிருக்கணும். யோ போயா, எந்திரிச்சு போயிடு. உன்னை பார்க்க எனக்கு கோவமா வருது. அடிச்சிட போறேன். மரியாதையா எழுந்து போயிடு. என்ன எதுங்களையும் காணோம்? ஆமா, இதுங்களை கூப்பிடுறதுக்கு நானே போயிடலாம். யாரு? மேடம், இங்க ஆண்டாள்னு ஒரு பைத்தியம் இருக்காமே. இல்ல இல்ல மேடம், ஆண்டாள்னு ஒரு பைத்தியம் இங்கதான் இருக்குன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. இல்லன்னு சொல்றேன்ல. மேடம், இது 5ஆம் நம்பர் தானே? இல்ல, இதான் 5, அது 1. மேடம், இது 5ஆம் நம்பர் வீடு தானேன்னு சொல்லி கேட்டேன். ஆமா. ஆரன் நம்பியார் தெரு தானே? ஆமா. வீட்டு நம்பர் சரியா இருக்குது, தெரு பேரு சரியா இருக்குது, அப்புறம் பைத்தியம் மட்டும் இல்லைன்னா எப்படி மேடம்? நான் தான் சொல்றேன்ல, இல்ல. மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, 8939491923. இந்த நம்பர் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச நம்பருங்களா? அவர் பேரு கூட ஏதோ அறிவழகனா? ஆமா மேடம், அறிவழகன். அவரு தான் இந்த வீட்டுல ஒரு பைத்தியம் இருக்கு, எமர்ஜென்சி ஹெல்ப், உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு மேடம். இங்க ஆண்டாள் இருக்கு, பைத்தியம் இல்ல. மேடம், அந்த ஆண்டாளை வர சொல்லுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன் அது பைத்தியமா இல்லையான்ட்டு. நான் தான் அந்த ஆண்டாள். இவ்வளவு நேரம் பைத்தியத்துக்கு தான் பேசிட்டு இருந்தோமா? எதே? இல்ல மேடம், வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். டீன் வந்து கேஸ் இல்லாம போனா திட்டுவாரு. உங்களுக்கு என்ன கேஸ் தானே வேணும்? ஆமா. கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்க. நீங்க வேணா வந்தீங்கன்னாக்கா செக் பண்ணிட்டு உடனே அனுப்பிச்சிடுறேன் மேடம். நீங்க வெயிட் பண்ணுங்க, உள்ள இருந்து ஒரு ஜீவன் ஓடி வரும், அப்படியே தூக்கிட்டு போங்க. சரியான பைத்தியக்கார குடும்பத்துல மாட்டிக்கிட்டோமோ. சரி, இதுங்க எப்போ ஓடி வரும், யார் ஓடி வருவானே தெரியலையே. ஏன் கூட தானேயா உட்காந்துங்க, இந்த வேலையை எப்பயா பார்த்த? நீ வேற ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்தியா, அதான் சரி உள்ள போய் உனக்கு இந்த உதவியாச்சும் பண்ணலான்னு தான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போன போட்டு சொன்னேன். யோ உன்ன, ஏய் நில்றா. என்ன பயங்கர சத்தமா கேக்குது? உன்னை கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டதுக்கு என்ன பைத்தியம் ஆக்குற? ஆத்தாடி. இந்தா சாரே, அதான் அந்த பைத்தியம், அப்படியே தூக்கிட்டு போயிரு. மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வந்துடாதயா இந்த பக்கம். என்ன பைத்தியம் ஆக்கிடுவாங்க போல.